இந்த குட்டிச்சாத்தா எங்கடா போச்சுதே? நானும் எல்லா பக்கமும் அலசி அலைஞ்சு பார்த்துட்டேன், எங்க போச்சுன்னு தெரியலடா. பையன் உள்ள வேற ஆசை காட்டிவிட்டு டே அதேமா குட்டிச்சாத்தா கிச்சனுக்குள்ள தான் போயிருக்கோம். வாடா டே, பங்க க்ளோஸ் பண்ணிருப்பாலோ, நமக்குள்ள பங்கு சேர்த்து எடுத்துருப்பாலோ. பையன் உள்ள எடுத்தாலும் எடுத்துருக்கும்டா. அதுக்குள்ள போய் பிடிச்சணும். டே இந்த பார், விக்கியத்தான் நாடு, நம்ம கிஷோர் பையன் ஃபாரின், ரெண்டு மிஸ் பண்ணி பாரு. ஒரு தூக்கு தூக்கிடும்டா. நினைச்சு பார்க்கும் போதே இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். இங்க வந்தா அந்த குட்டி நீனே பிடிச்சு வை, சரியா? டேய், நமக்குள்ள பங்கு கரெக்டா வாங்கணும்டா. டேய், வாங்காம யாரோட போறா? எப்படி வாங்கலன்னு மட்டும் பாரு. என்ன? அதுதான் நானும் என்னன்னு கேட்கேன். உன்னை அங்கதானே இருக்க சொல்லியிருந்தேன். வாங்க, ஒரே அடி இருந்தா போர் அடிக்காது. அதான் சும்மா அப்படி லாந்தலான்னு வந்தேன். அப்படிதானே விக்கி? விடுனே சின்ன பிள்ளை அறியாம கூப்பிட்டா விக்கின்னு. ஆமாண்ணே விக்கி, அதுல என்ன பேரதுன்னு சொல்லி கூப்பிட்டா. ஒண்ணு இல்லைண்ணே. சரி, நீ அங்க வா, உள்ள வா. இல்ல, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துருவேன். நிஜமா தான் சொல்றேன், நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துருவேன். இதான் ஒருத்தன் நந்தி மாதிரி உள்ள வந்துகிட்டேன். சரி, அவளே என்கிட்ட இப்பதான் பேசுறான்னு வந்தா. மன விட்டு பேசலாம்னு நினைக்கிற நேரத்துல இவன் வேற. இல்ல, நீங்க எதுக்கு எங்க சுத்திட்டு இருக்கா? சும்மாதான் வந்தேன். இல்ல, உனக்கு தானே பொண்ணு பக்கம் வந்திருக்கு, நீங்க சுத்திட்டு இருக்க வெட்டியா? போலாங்க. இவனா சரி, என் மனசு கதை இன்னைக்கு சொல்லிட்டு இவனுக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து அவளை எந்த கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சரி, எல்லாத்தையும் மண்ணಲ್ಲಿ போட்டுட்டான். இன்னைக்கு நான் பிடிச்ச வேணாம், ஏதாவது பண்ணு. நீங்க போய்கிட்டே இருங்க, நான் இப்ப வந்துருவேன். வேண்டாம், நீ முத வா. நீ இல்லாம நாங்க இருந்து போக மாட்டேன். வா. அதானே, சத்தியமா இவ இல்லாம இன்னைக்கு இங்க இவன் போக மாட்டான். எப்படியாது சமாளிச்சு. சரி, நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க, சரியா? அங்க வச்சு மீட் பண்ணிக்கலாம். ஓகே. விக்கி, எப்படி போறேன்னு மட்டும் பாரு. எங்க அண்ணன் கட்டல மழைதான். ஐயோ, கண்டினியூ. என்னடி அந்த டிம்கி கொடுத்துட்டாலே, நான் தான் ஒரு நிமிஷம் நீ இல்லாம இருக்க மாட்டேன்னு தெரியல. எப்படி போக சுத்தி சுத்தி தேடிட்டு வந்தா நீங்க பாட்டி வைக்க கையில கொடுத்துட்டாலே கொட்டிச்சிடும் பத்துக்க. விடுங்க, நான் போறேன். என்ன? இங்க யாருமே இல்ல பத்தியா? யாருமே இல்ல. இல்ல சொன்ன. நீங்க தான் அங்க பேசி முடிக்கணும். உங்களுக்கு இங்க என்ன வேலை? அதாங்க பேசி முடிக்கலாம். இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்க மாட்டேங்க. ஆமாடி, அது ஒண்ணு வேண்டாம். இல்ல, அப்படி சொல்லல. அது என்னடி கண்ணத்துல? அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, இருக்கு பாரு. உனக்கு இருக்க தெரியாது, இரு நான் எடுக்கிறேன். வேண்டாம். இல்ல, எடுக்கணும், இருவாரு. வேண்டாம், நான் ஓடிடுவேன். இல்ல, நான் எடுக்கிறேன், சரியா? ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. சரி, நான் கரெக்ட் அங்க வந்துடுவேன், சரியா? என்ன ஓடுற? இரு. வேண்டாம். சரி, நான் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணலமா? ஆமாமா, தள்ளியே நில்லுக்க. அது நம்ம என்ன டீல் பேசியிருக்கோம்? யாருமே இல்லைன்னா பக்கத்துல இருந்து பேசணும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆமா, பேசுறதுன்னு சொன்னா. நீ பேச வர மாட்டேக்கா? நீங்க இருக்கங்களா வரட்டி விட்டுட்டு அங்க யாருமே இல்லாம இருக்குனா அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, சந்தர்ப்பம் கிடைக்காது, நாம தான் சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். அப்படி யாரு சொன்னா? அது நம்மள மாதிரி சில சந்தர்ப்பவாதிகள் சொல்லியிருக்காங்க. சந்தர்ப்பம்லாம் கிடைக்காது, நாம தான் சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். அதை உருவாக்கி நாம என்ன டீல் பண்ணிருக்கோமோ அதை பர்ஃபெக்ட்டா முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காங்க? சத்தியமா? அத சொன்னேன், கிட்ட நின்னு பேசலாமே. வேண்டாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலை எதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பொண்ணு விடலா எப்படி இருக்கு அப்படின்னு அப்படி சும்மா கேஷுவலா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். டீசெண்டா. டீசெண்டா? ஆமா, நீங்க தான் இப்ப டீசெண்ட் இல்லாம நடந்துக்கிறீங்க. நானா? ஆமா, சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்களே. பாச்சு பாரு. இப்ப வந்துடுவேன், ஓகே? கடைசியில வடை போச்சுதே. வடையும் போய் என் நாட்டு சரக்கும் போயிரும் போலுக்கு. இந்த சிலுவண்டை நம்பி இருந்தோம்னா ஏன் வேலை நடக்காது. ஆனந்தி மட்டும் பார்த்தா அப்படியே புடுங்கி சாக்கடையில போட்டுருவா. அதுக்கு முன்ன வாயில ஏத்திரணும். இத பார்த்தாதான் எனக்கு உசுரே வருது.
போன உசுறு வந்துருச்சு என்ன தாவி அணைக்க வந்துருச்சு இது போல ஒரு டேஸ்ட் உலகத்தில் கிடைக்காது. அட அப்பா மானே, அப்படி என்னடா டேஸ்ட் உலகத்துல இல்லாத டேஸ்ட்? ஆத்தி அக்கா வந்துட்டால. அது அது பாத்தியா பாத்தியா, அக்காக்கு கொடுக்க மனசு இல்லையே, அக்காக்கு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லையே. அது அப்படி இல்லக்கா, இதெல்லாம் நீ குடிக்க கூடாதுக்கா. அதான் நான் இது வரைக்கும் இந்த ஜூஸ் பார்த்ததே இல்லடா. எனக்கு எப்பமாவது அக்கா கிடைக்கும். கேரளால இருந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தான் பாத்துக்க, எப்பமாவது கிடைக்கும்க்கா. எப்பமாவது கிடைக்கிற அபூர்வ ஜூஸாடா இது. அபூர்வ ஜூஸ் இல்ல, பானம். எதா எதா இவன் பண்ணடிக்கெல்லாம் கொடுத்திருப்ப, நான் அக்கா தானே, அதான் உனக்கு கொடுக்க மனசு இல்ல. அவளுக்கு தெரிஞ்ச சாக்கடையில ஊத்திடுவாள. அப்படி நான் இல்லக்கா, நான் போய் அவளுக்கு கொடுப்பேனா. விட்றா விட்றா, என்ன இருந்தாலும் நான் அக்கா தானே, விடு விடு. எனக்கெல்லாம் கொடுப்பியா? அபூர்வ பானம், புது பானம், புது டேஸ்ட் வேற. இது போல உலகத்துல ஒரு பானம் கிடையாதுன்னு வேற படிச்ச. விட்றா விட்றா, என்ன இருந்தாலும் நான் அக்கா தானே. ஐயோ அக்கா, நீ நினைக்கிற பானம் இல்லக்கா. நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதம். குட்டி சாத்தான், ஓ, இதுதான் நீதி நேர்மையா? உன்னை நம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு வடைக்காக அபூர்வ பானத்தை நான் இழந்துருவேன். இதுக்கு சைனிஸே வேண்டாம், சும்மா கிக்குன்னு ஏறுது போதும். இந்த வாக்கு வாக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? என்ன வாக்கு? பங்கு வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். சயின்டிஸ்ட்லாம் வந்துரும், கண்டிப்பா வந்துரும். ஆனா எனக்குள்ள பங்கு மட்டும் போச்சுதே. பங்குக்கு ஏகப்பட்டாலும் கூட்டிட்டே போகுது. நான் ஆசையா வாங்கி வச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறத ஒழுங்கா. சரிந்தா, நீ பாதி குடிச்சிட்டு எனக்குதா. சயின்டிஸ்ட் இல்லாம எப்படி குடிக்க முடியும்? இங்க பாரு, மீன் அக்கா இது ஏதோ அபூர்வ பானம் நினைச்சுக்கிட்டு இதுக்கு பங்குக்கு வந்து நிக்கா. இப்ப என்ன பண்ண? இங்க பாரு, பங்கு இப்போ கிஷோர்கிட்ட இருந்து பிற வாங்கி அடிச்சுக்கலாம். இப்ப இதை முடிச்சுவோம். வடை பச்சையெல்லாம் இருந்ததான் நல்லா இருக்கும். பாத்தியா, அவளுக்கெல்லாம் கொடுக்க. சரி, தெரிஞ்சு போச்சு, விடு விடு. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, என்ன இருந்தாலும் நான் அக்கா தானே. பொண்ணு வேண்டாம், ஒரே ஒரு மூடி போதும். அதே ஒரு மூடி ஊத்தினாலே முங்கிடுவாவ. இதுல எங்க 2 நாள் எந்திக்க மாட்டாவ. ஒரே ஒரு மூடி கொடுங்க, ஒண்ணு நம்ம குறைஞ்சிட மாட்டோம். ஒரு முடின்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட, அந்த ஒரு முடியை மோந்து பார்க்கும்போது இருக்கும் பாரு. சொன்னா கேட்கணும், ஒரே ஒரு மூடி கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். மீனாத்த மட்டும் பின்னாடியே வந்தாவ, ஒரு முடக்கு கூட நம்ம வயல போவாது. சொன்னா கேட்கணும். இந்த பையல சொன்னா சரியா இருக்குமே. பாத்தியா, தெரியும் எனக்கு. நான் என்ன இருந்தாலும் அக்கா தானே, அதான் அவனுக்கு கொடுக்க மனசு இல்ல. இதே அவன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்காம இருப்பானா? தெரியும் எனக்கு. நான் சொன்னா கேளு, ஒழுங்கா கொடுத்துரு. கொடுத்தது பிரச்சனை இல்ல, கொடுத்ததுக்கு அப்புறம் மீனாக்க வேற ஏதாவது பண்ணிட்டானா? நாமளே என்ன அலப்பறை பண்ண போறேன்னு தெரியல. இதுல மீனாக்காவுக்கு எல்லாம் கொடுத்தா அது சும்மாவே அலப்பறை பண்ணும். இதை ஊத்தி விட்டுட்டு வச்சுக்கையன், இன்னும் பெரிய பெரிய அலப்பறை எல்லாம் பண்ணி விட்டுரும். சரி, என்ன பாயிண்ட் கிடைச்சிட்டு? புத்திசாலி போய் உள்ள என்ன பாயிண்ட்? மீனத்தை ஏற்கனவே அலப்பறை பண்ணுவேன், இப்ப நம்ம இன்னும் ஊத்தி விட்டுட்டோம்னா இன்னும் அலப்பறை ஜாஸ்தியா இருக்கும். நாம குடிச்சிருக்கிறது வெளியில தெரியாது. எப்படி? அக்கா அக்கா, உனக்கு இருக்க மூளை இருக்கு பாரு, அதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டால. இரு, எப்படி ஊத்தி விடுறேன் மட்டும் பாரு. ரொம்ப வேண்டாம், ஒரு மூடி போதும், நமக்கு பத்தாதல்ல. கரெக்டா சொன்ன தெரியுமாடி, கரெக்டா சொன்ன. நான் கூட ஆர்வ குளர்ல மடக்கு மடக்குன்னு ஊத்தி விட பார்த்தேன். தெய்வமே 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 தெய்வமே, நீ நிஜமாவே தெய்வம் தான். என் அண்ணன் முகத்துல சிரிப்பு பார்க்க வச்சேன் பாரு, நீ தெய்வம். உன் பங்கு நீ ஊத்திட்ட அப்படிதானே? நான் லைட்டா மோந்து பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த பார்த்ததுக்கு இவ்வளவு அலப்பறனா, ஒரு மூடி ஊத்தி விட்டா செம்ம அலப்பறம் இருக்கும். நம்ம தப்பு பண்றது வெளியில தெரியாது. குட் ஐடியா. இப்ப பாரு, ஆஹா, என் அக்கா முகத்தை பாருப்பா, மங்களகரமா இருக்கு. பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். ஆமாடா, அப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கக்கா. தெய்வம்க்கா, தெய்வம். பெண்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிற பெண் தெய்வம் அக்கா நீ. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு உதாரணமே நீதான்க்கா. அப்படிதான்டா எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. சொல்லுவாங்கக்கா, கட்டாயமா சொல்லுவாங்க, சொல்லித்தானே ஆகணும். இதெல்லாம் உங்க மாமாக்கு எங்கடா தெரிய போகுது? அவர் மாமா இல்ல, பிரதர். அத்தடி நல்ல நேரம் சொன்ன பாத்துக்க. நம்ம பழக்க தோசத்துல மாமான்னு சொல்லி அத்தாடி என்னத்த
பரவாயில்லக்கா, மாமா பிரதர் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏக்கா இந்தா, உனக்கு கொடுக்காம நான் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா. நீ என் தம்பிடா, தம்பிடா. அக்கா தம்பி. போதும் போதும், உங்க சென்டிமெண்ட் எல்லாம் போதும். சீக்கிரம் ஊத்தி விடுங்க, நமக்கு டைம் இல்ல. அடி பார்வதி, அது உண்மையிலே என் அக்கா, அப்பாவி அக்கா. ஈவனுக்கெல்லாம் ஊத்தி விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. நாம ஊத்தணுமா வேண்டாமா? கட்டாயமா. அப்ப நடிக்காம ஊத்திட்டு வா. எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க. என்ன? என் மாப்பிள்ளைய அப்படித்தான் நீ கூப்பிடுவ, அந்த கருவாப்பிள்ளையும் நீ அப்படிதான் கூப்பிடுவ, என்னையும் அப்படிதான் கூப்பிடுத. எங்க பொண்ணு திறனை நீ எப்படி கூப்பிடுவ? அங்கெல்லாம் மரியாதை தான் கூப்பிடுவேன். மக்கா, நீ பொழைச்சுக்குவ, கேட்டியா? சீக்கிரம் சீக்கிரம் ஊத்தி விட்டுறாங்க. மறுபடியும் சொல்ற, அது என் பாசக்கார அக்கா. ஊத்தி விடுன்னு சொல்லுதா? கொஞ்சம் போல ஒரு சங்கு போல குடுங்கன்னு சொல்லணும். ரொம்பதான். நீ இன்னைக்கு மாட்டாம போக மாட்டா, பாத்துக்கிட்டே இரு. அது இந்த பயில சொன்ன சரியா இருக்குமே. இப்ப ஊத்தி விட்டுட்டு வாரு. ஏக்கா, என்ன தம்பி? இன்னைக்கு என்ன ரொம்ப சிரிச்ச முகமா இருக்க? ஐயோ ஐயோ, அத நான் எப்படிடா சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா. இன்னைக்கு ஜாலி முடிஞ்சது. பேசாம அந்த பாட்டுல என்கிட்ட குடுங்க சொல்லிட்டேன். அப்படி ஒரு சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அதான் வேற இல்லடா, அதான் உங்க மாமா என் பிரதரு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம்டா, ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு. மக்க முயற்சி பண்ணதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? அடிச்சு கொடுத்து அப்போ ப்ரோபோஸ்லாம் பண்ணிட்டா நீ இங்க தரிக்க மாட்ட. ஏய், உங்க மாமா இப்பதான்டா சிறு முயற்சி எடுத்திருக்காரு. சிறு முயற்சி பெருவலண்டா. கரெக்ட்டுக்கா, கரெக்ட். இந்த பானத்தை ஒரே ஒரு மூடி தரேன், குடிச்சிட்டு போ. மாமா எப்படி ப்ரோபோஸ் பண்றாரு மட்டும் பாரு. சீக்கிரம் குடுறா. கொஞ்சம் தான் குடிக்கணும், ஓகே? அதுக்கு மேல குடிக்க மாட்டேன்டா. ஆமாமா, உனக்கு ஒரு மூடி குடிச்சாலே வயிறு அழிஞ்சிரும். பரவாயில்லக்கா, இந்த குடி. ஒரு சங்கு ஒரு சங்கு. அவ பங்கு போயிருந்தது எவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்கா பய உள்ள. போதும் 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 போதும், ரொம்ப குடிச்சிடாதக்கா. குறைய குறைய குறைய, போதும் போதும். அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா ஏதோ அபூர்வ ஜூஸ் வேற சொல்லிட்டேன். பரவாயில்லடா, அபூர்வ ஜூஸ் கிடைக்கதே பெரிய விஷயம். அதுல போய் டேஸ்ட் பார்க்க முடியுமா? கண்டிப்பா. ஆனா என்ன, கொஞ்சம் சைனீஸ்லாம் இருந்தா நல்லா இருக்கும் பாத்துக்கா. டேய், நான் ஏற்கனவே இந்த வீட்ல பச்சி வடையெல்லாம் தூக்கிட்டேன் தெரியுமா? பச்சி வடையெல்லாம் தூக்கிட்டீங்களா? பச்சை வடையெல்லாம் தூக்கிட்டியா? ஆமாடா. ஐயோ, அதை ஏன் கேட்ட? நானும் செம்பகவல்லியோ. நீலாம் வெத்து வெத்தான் தெரியுமா? உண்மைதான். இவ்வளவு நேரம் இருக்கு, உன்னால ஒரு வடை தூக்க முடியுதா? இங்க பாரு, அசால்ட்டா சொல்லுதா என் அக்கா. இப்ப போதுதான் என் அக்காவோட மகிமையா. உன்கிட்ட டீல் பேசுறதுக்கு நான் என் அக்கா கூட டீல் பேசியிருந்தா ஒரு சங்கோட போயிருக்கோம். இன்னத்துக்கு சைடிஸோட நான் வச்சு குடிச்சிருப்பேன். போச்சுதே. எத்தனை வடை தூக்குனவனு கேளு பாப்போம். ஒண்ணே ஒண்ணுதான்டா, புரியுதா? ஒண்ணு தூக்கதுக்கும் 90 தூக்கதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது, புரியுதா? ஓ, நீ அப்படி சொல்ல வர. இப்போ எனக்கு மட்டும் தேவனா இதுக்குள்ள 10 கணு வாயில போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அசால்ட்டா சொல்லுத. ஆமா, பொண்ணேட்டி பக்கம் மாதிரி அப்படியே நைஸா போவேன். அது வடை இருக்கும். அப்படியே நைஸா பேசிக்கிட்டே தின்னுக்கிட்டு, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு, அவங்க கிட்ட தின்னுக்கிட்டே நிப்பேன். அவங்க அதை கேஷுவலா எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் பொண்ணு அம்மா கிட்ட போவேன். அப்புறம் ஆண்டி, அப்புறம் உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே பேசிக்கிட்டு அதுல 2 வடை எடுத்து தின்பேன். கேஷுவலா போயிருக்கும். அப்படியே பொண்ணோட சித்தி, அத்தை, மாமி, கீமினி எல்லாம் நின்னுச்சுன்னா அவங்க கிட்ட அடிச்சு பேசி ஐயோ ஐயோ ஆமா ஆண்டி அப்படின்னு பேசி நம்ம 10 வடை அங்கனே தின்றுப்பேன். பாத்தி பழைய ஆளுதான் போல்க நீ. உங்களுக்கெல்லாம் சேர்த்து எடுக்க போய் தான் எனக்கு இவ்வளவு சிரமம், புரியுதா? இங்க பாரு, அங்க மொத்தமே 110 வடை தான் சுட்டு வச்சிருக்காங்க. 110 உனக்கு எப்படி தெரியும்? நான் தான்டா சொன்னேன். சப்பா. ஆமா, அப்படிதான் கண்ணை கெட்டோ, வேற வழி இல்ல. அத்தை தான் கரெக்டா சொன்னவ. 110 வடை சுட்டு வச்சிருக்காவலாம். டேய், அதுல நான் ஒண்ணு செம்பகோலின்னு எடுத்துட்டு வந்தா. உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அவ்வளவுதான், தெரியாத கணக்க நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க மொத்த சுட்ட வடை 110 வடை. அதுல மீனத்தை எடுத்தது 1 வடை. அத செம்பலி அத்தையும் மீனத்தையும் பாதி பாதி எடுத்துக்கிட்டாங்க. மீதி இருக்கிறது 109 வடை. பொண்ணுக்கு மேக்கப் பண்ண வந்த ஆர்டிஸ்டுக்கு ஒரு காஃபியும் 1 வடையும் கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிறது 108 வடை. ஆர்டிஸ்ட் சாப்பிடறத பார்த்து பொண்ணுக்கும் வடை திங்க ஆசை வந்துச்சு. அம்மா எனக்கும் ஒரு உளுந்த வடைன்னு அந்த பொண்ணு கேட்க, அவங்க அம்மா 2 வடையா கொண்டு கொடுக்க, அவளும் அவ தோழியத்துக்கு திங்க. ஆக மொத்தம் நேத்தி இருக்கிற 106 வடை. போதாக்கரைக்கு விக்ரமாவே தண்ணி குடிக்க போறேன்ட்டு போனான். அங்க இருந்த வடையை யாருக்கும் தெரியாம தூக்கிட்டான். விக்ரம் அவனை பாராட்டி ஆகணும். அந்த தூக்குன வடையை அவன் திங்கிட, தூக்கி கொண்டே உங்க பொண்ணுக்கு தான் கொடுத்துருக்கான். அது வேற ஒண்ணு இல்ல, என் மாப்பிளையே மாதிரிதான் என் மாப்பிள்ளை பயலுக்கு கூடும். அப்படி தாராள மனசு. மன்னிக்கணும், அந்த தாராள மனசு உங்க பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான், வேற எங்க அந்த பையில காட்ட மாட்டானுவேன்.
பொண்ணு ரெடியான்னு அவங்க அப்பா கேட்டுட்டு கிச்சனுக்குள்ள வர, எங்க பொண்ணுலாம் ரெடி, வடை நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பாருங்கன்னு அவங்க அப்பா கிட்ட ஒரு வடையை கொடுக்க அவ அப்பா 2 வடையை தின்னாரு. மிச்சம் இருக்குது 102 வடை. பொண்ணோட அப்பா வடை திங்கிறத பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவோட தங்கச்சிக்கு வடை மேல ஒரு கண்ணு. அன்னை வடை எப்படின்னு இருக்குன்னு கேட்க, இந்த தங்கச்சி தின்னு பாருன்னு அவரும் தாராளமா கொடுக்க, ஆக மொத்தம் மீதி இருக்குது 100 வடை. அந்த 100 வடையை எப்படி தரணும்னு எனக்கு தான் தெரியும். ஒரு சங்க ஊத்தி விட்டது வேலையை ஆரம்பிச்சிட்டு நான் அப்படியே தூக்கி கொண்டு ஹால்ல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அங்க அலப்பறைய ஆரம்பிக்கட்டும், அதுக்குள்ள வடையை தூக்கிட்டு வர, மிச்ச டீலை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த டீலும் ஆகாது. ஓகே, எப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுதோ மிஸ்டர் விக்கி. நான் நினைச்சதோட பயங்கரமான ஆளா இருக்கிய. இங்கே அலப்பற ஆரம்பிச்சா நாம தானே தெரிஞ்சோம். சீக்கிரம் கொண்டு விட்டுட்டு வந்துரு. ஓகே, இன்னொரு வாட்டி அதுல வாய் வச்சு நான் கொன்னுடுவேன். நீ தான் பயங்கரமான ஆளாச்சே, உன்கிட்ட தப்ப முடியுமா? சேச்சே, அப்படியே முன்ன ரூமுக்கு போயிரும் வாங்க. கரெக்ட், நீ சொல்லறதான் கரெக்ட் பாத்துக்க. அப்படியே அந்த பிரதரையும் கூட்டிட்டு வந்துரு. பிரதரியா? அத்தி பங்கு அதிகமா பேரும். இனிமேல் அக்கா கொண்டு கொடுப்போ. எங்க போன? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி பறக்கி விடுறதுக்குள்ள போதுன்னு ஆயிருது. அது சரி, இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்திருக்காங்களே, யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த இடம் சரிப்பட்டு வராது. பக்கத்துல தான் ஆறு ஓடுது, அங்க போனா சரியா இருக்கும். ஆறா? ஆறு அங்கதான். எந்த சத்தமும் கேட்காது. சத்தம் கேட்காதுன்னா கொடுக்கறது இல்ல, கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாளோ? ஐயோ, அது வந்து ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இங்க பாருங்க, எந்த சத்தமும் கேட்காது. இங்க இருந்தா நம்ம சத்தம் கேட்டுரும். வேண்டாம் வேண்டாம், காட்டுக்கெல்லாம் வெளிய தெரிஞ்சாலும் பெரிய அசிங்கமா போயிடும். இங்க பாரு, எது வேணாலும் நான் பாத்துக்கிட்டேன். நான் இனி உறுதியா இருப்பேன். நான் பாத்துக்கிட்டேன். இங்க பாரு, அப்பெல்லாம் எந்த ஒரு அசிங்கமும் இல்ல. கேட்டியா? நாம விருப்பப்பட்டு தானே பண்ண போறோம். அதுல என்ன இருக்கு? உனக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம். வரவே என்ன இதுல மத்தவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. ஐயோ, அப்படி இல்ல. எதுக்கு தெரியணும்? எதுக்கு வீணா அசிங்கப்படணும்? அதை விட காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சிட்டு போறது. அது என்னைக்குனாலும் வெளியில தெரியாது. நாம சொல்லாம எப்படி தெரியும்? அது சரிதான். ஆனா சத்தியமா என்னைக்கோ ஒரு நாள்ல தெரியவே தெரியாது. நாம சொல்லாம எப்படி தெரியும்? அத நம்ம மூடி மறைச்சிருவோமே. அதுக்காக எத்தனை நாள் மூடி மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் வெளியில சொல்லிதானே ஆகணும். ஐயோ, அத ஏன் சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். அது ரகசியமாவே இருந்துட்டு போட்டோம். அது ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அழகு. அப்படியா? அப்போ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்யா? அப்படித்தான் இருக்கணும். உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான். எனக்கு டபுள் ஓகேன்னு சொல்லிட்டோம்ல. சரி, நீங்க நேரா ஆத்துக்கு போயிருங்க, நான் அங்க வந்துடுறேன். சரியா? சரி சரி, எடுத்து வச்சிட்டீங்கல்ல? ஐயோ, சரி, வாங்கிட்டேன். பத்திரமா வச்சுக்கணும், கரெக்டா பங்கு வைக்கணும். ஓகே? பங்கு வைக்கணுமா? சரி, ஒண்ணு இல்ல, வாங்கிட்டீங்கல்ல? வாங்கிட்டேன். சரி, நான் ஆத்துக்கு போறேன். சரி சரி, நீங்க சீக்கிரம் ஆத்துக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஓகே? சரி, சீக்கிரம் வந்துடுறேன்னா காத்துட்டு இருப்பேன். ஆசையா இதுக்கு மேல முடியாது, என்னால பொறுத்துக்க முடியல. சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ, என்னால என்ன பொறுத்துக்க முடியல. எனக்கும் அப்படித்தான் இருக்குது. என்ன பண்ண, எல்லாரும் சமாளிக்கணுமே. ஐயோ, சரி, நான் போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். ரொம்ப நேரம் காத்திருக்க முடியல, அவசரம். சரி சரி, நானும் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க போங்க, சீக்கிரம் போங்க. சரி சரி, நான் ஆத்துல போய் காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துரு. ஓகே. சபா, அடுத்து என்ன பண்ணணும்? உனக்கு இருந்தாலும் இம்புட்டு இம்புட்டு ஓர வஞ்சன ஆகாது. கேட்டியா? மீனாக்கா இம்புட்டு இம்புட்டு போல இருக்கா, அவளுக்கு ஊத்தி விட்டு இருக்க. நான் உன் பின்னாடி காலையில சுத்தி வரேன். உனக்கு ஈவரக்க இல்ல? என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் அப்ப பேச்சு இங்க காத்து நிக்க. எனக்கு மோந்து பார்க்க கூட நீ தரல, அந்த காக்கு ஊத்தி விட்டு இருக்க. ஊத்தி விடல, ஒரே ஒரு சங்கு தான் ஊத்தி விட்டோம். அவைய கண்டுபிடிச்சிட்டாவ, அதனாலதான். அது மட்டும் இல்ல, நாம மாட்டிக்க கூடாதுன்னா ஊத்தி விட்டேன். அது இப்பவே இங்கே அலப்பற ஆரம்பிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்?
நான் முன்ன காலைல தான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். ஏக்கோ கார்ல போய் உட்காருக்கோ. டேய், நான் போகிறேன் மேலே மேலே. டேய், என்னை யாரோ அப்படி தூக்கிட்டு போற மாதிரியே இருக்குடா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த விக்கி பையன். நல்லா இருக்குடா. என்னையா 4 பேர் தூக்க மாட்டாவலான்னு பல நாள் நான் ஏங்கி இருக்கேன்டா. பல நாள் நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னை 4 பேர் இல்லடா 40 பேர் அப்படி அழகா தூக்கிட்டு போறாங்கடா. அப்படியே ரெக்கையில பறந்த மாதிரி இருக்குடா. டேய், செமையா இருக்குடா. வயிற்றுல கலப்பாத சொல்லிவிட்ட. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேன்மொழி போய் உள்ளதான். ஓய் தேன்மொழி, என்னை இங்கே தானே நீ காத்திருக்க சொன்ன. நானும் நின்னேன், ஆனா எனக்கு வரல. அந்த அக்கா ஊத்தி விட்டுருக்க. ஏய், நான் மறுபடியும் சொல்றேன்டா. அது பிரச்சனை பண்ணி போறான்னு ஒரே ஒரு சங்கு தான் ஊத்தி விட்டேன். அத்தியப்போ வசமான சரக்கா இருக்கும் முழுக்க. அப்ப எனக்கு ஒரு 2 சங்கு போதும் பத்துக்க. டேய், பெரிய பாட்டியா இருக்குது. இப்பதான் கிஷோர அங்க ஆத்துக்கு போக சொல்லியிருக்கேன். ஆத்துக்கா? ஆமாடா, நான் எப்படி இந்த 2 நிமிஷத்துல வடையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவேன். நீங்களும் அப்படியே ஆத்துக்கு போங்க. அங்கதான் கிஷோர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க போய் அவன் கூட போய் ஐக்கியம் ஆயிருங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். ஓகே? விக்கியதா ஆல்ரெடி போயாச்சு. அங்க ஆத்துக்கு போயாச்சு. அப்போ நாங்க தான் லேட்டா? டூ லேட்டா, டூ லேட். அத்தி சீக்கிரம் வாடா. ஆத்துக்கு எப்படி போறேன்னு மட்டும் பாரு. சீக்கிரம்டா. இன்னும் நான் 2 நிமிஷத்துல அங்க வந்து நிப்பேன். பார், கரெக்ட்டா பங்கு வச்சிருக்கணும். உன்கிட்ட தான் நான் பொறுப்பு கொடுத்துருக்கேன். இங்க வேற யாரையும் நான் நம்புற மாதிரி இல்ல. ஒண்ணு நம்புறேன். நிச்சயமா நான் ஒண்ணு நம்புறேன். தேங்க்யூ தேர்வலி, தேங்க்யூ தேர்வலி. நீ என்ன நம்புறேன்னு சொன்ன எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நடிக்காத. அதெல்லாம் ஒரே அளவு தான் தருவேன். நீ நடிக்கிறதுக்காக உனக்கு எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். ஒரே அளவு தான். புரியுதா? இது உனக்கு தேவையா? பாரு தேர்வலி, அவன் என்ன பார்த்து சிரிக்கான். நீ நடிச்சா நான் சிரிக்க தான் செய்வேன். இங்க பாரு தேர்வலி, அவன் ரொம்ப சிரிக்கா. இந்த கதாபாத்திரத்தை சொல்லி வை. பிறகு எனக்கு கோவம் வந்துரும். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இங்கதான் கேப்பாரு இல்லையே. பட் கும்மு கும்முன்னு கும்மு. அது ஆத்தாங்கல்ல போய் கும்மு கும்முன்னு கும்மு. ஓகே? குட்டி சட்டா எப்படி சொல்லி கொடுக்க பாரு. நான் உன்கிட்ட பேச மாட்டேன் தேன்மொழி. அவன் நடிச்சாலும் என்ன பத்தி புகழ்ந்து பேசினா. நீ என்ன பேசினடா? சொல்லுடா. நீ என்ன பத்தி புகழ்ந்து சொன்னியா கேக்க? அப்படி சொல்லு தேன்மொழி. நான் மனசார புகழ்ந்து பேசுறேன். அவன் வெளியில நடிக்கான். நீ அதெல்லாம் நம்பாத. நடிச்சாலும் வாயால சொல்லணும். மனசுல இருக்கத சொன்னாதான் தெரியும். மனசுல இருக்கத வாயில வரும். அவன் நடிச்சாலும் சொன்னா. நீ சொன்னியா? சொல்லு. நீ என்னைக்காவது என்ன புகழ்ந்து சொல்லிருக்கியா? சொல்லு. அப்படி பார்த்தா விக்ரம் தான் ரொம்ப நல்ல பையன். ஆமா தேன்மொழி. ஆத்தாடி, அவனை நீ நம்பாத. அவனை நம்பவே நம்பாத தேன்மொழி. நீ அவனை நம்பாத. இந்த கரப்பையில நம்பாத. டேய், 2 ஓடி போங்க சொல்லிட்டேன். அட பாவிகளா. ஒரு நிமிஷத்துல என்னையும் உன்னை கூட்டு கூட சாத்திட்டானே. டேய், உங்களுக்கு வேணுமா வேண்டாமாடா? வேணும். அப்ப போங்கடா. எப்படி போற மாதிரி? அங்க பாத்தா, அங்க பாரு.